ஹாய், நான் உங்கள் ஜெயா. தங்கலான் படம் எப்படி இருக்கு? நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு போறோமே, அந்த காசுக்கு வர்த்தா இருக்கா படம்? படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கா, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா? அதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தங்கலான் கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பெரிய பண்ணையாரு அவர் விவசாய நிலத்துல ஒரு செட் ஆஃப் பழங்குடி மக்கள் இவர்கிட்ட கொத்தடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்கார அந்த இடத்த நோட்டம் விடுற இடத்துல அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு தங்க மலையே இருக்கதா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தங்கத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பழங்குடி மக்களோட உதவி தேவைப்படுதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த தங்கத்தை எடுக்க இந்த பழங்குடி மக்களை மிராசார்கிட்ட வந்து மீட்டாங்களா, அப்படி மீட்டு இருந்தா இந்த பழங்குடி மக்கள் மூலமா இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்தாங்களா, அதான் மீதி கதைங்க. படத்துல சியாம் விக்ரம் வந்து பங்கம் பண்ணி இருக்காருங்க. படத்துல அந்த கேரக்டர் அவர் நடிக்கலைங்க, அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. இந்தியன் சினிமா துறையில இருந்து இந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தாங்க. இந்த படத்துல அவரோட நட உட பாவனை எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. இவரோட 61வது படம் இது. நடிப்புல அவர் வந்து மரண மாஸ் காட்டியிருக்காரு. படத்துல வர மாளவிகா மோகனா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், நடிப்பை வந்து தார்மாரா வெளியே காட்டியிருக்காங்க. படம் நல்ல ரிவ்யூல வருதோ இல்லையோ நமக்கு தெரியாதுங்க. ஆனா இவங்க நடிப்புக்கு வேண்டி இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்த்துருந்தோங்க. மாளவிகா மோகனா இருக்கட்டும் இல்ல பார்வதிகா இருக்கும், அவங்க கேரியர்லயே இது அவங்களுக்கு ஒரு பேர் சொல்ற படமா இருக்கும். படத்துல வந்து பசுபதி அவர் நடிச்சிருக்காரு. அவரை செம்மையா நடிச்சிருக்காருங்க. மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ், பிஜிஎம் எல்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. நீயே போட்ட இந்த படத்துல எல்லாம் நடிக்காத, மியூசிக்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண, வேற லெவலுக்கு வருவ பாருன்னு சொல்லிட்டு சொல்ல தோணுது. இயக்குனர் யாரு? நம்ம பா ரஞ்சித் அவர்கள். அவரோட மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவ்வளோ அரசியல் எடுத்துட்டு வரல படத்துக்குள்ள, ஆனால் ஒரு உள்குத்து இருக்கு, ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்றாரு. காஸ்டிங் டீமை பாராட்டியே தீரணுங்க. வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க காஸ்டிங். ஒருத்தர் கொடுத்த ட்ரெஸ் கோடு வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்துக்கு மைனஸ்ன்னு சொல்ல போனா, கதை வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு தோணுது. படத்துல நிறைய இடத்துல லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சில இடத்துல டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குற மாதிரி நம்ம எண்ணம் போகுது. ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஹை பிச்சில் கொண்டு போகாமல் நார்மல் அடித்தடி மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. கதை வைஸ்லேயும் ஸ்க்ரீன் பிளேவிலையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணுமான்னு தோணுது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ இழுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். படத்தை ஓவராலாக நான் கொடுக்குற ரேட்டிங், நடிப்பில் 5க்கு நான் 6 மார்க்கே கொடுப்பேங்க. அவ்வளோ தரமாக நடிச்சிருக்காங்க ஒரு கேரக்டரும். கதை வைஸ் பார்த்தீங்கன்னா 2 இல்லை 2.5 கொடுக்கலாங்க, அவ்வளோதான். இந்த ரிவ்யூ ஆனஸ்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா லைக் பட்டன் ஒரு தட்டிட்டுருங்க. அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.